இன்றைக்கி நம்ம வந்து 2 நாள் உடைய வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். சண்டே அண்ட் மண்டே 2 நாளைக்கு உள்ளது. ஓகே, வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இல்லை இன்ட்ரெஸ்டிங் இல்லை அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்கப்பா. வெல்கம் பேக் மை சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா? சண்டே மார்னிங்கு இன்றைக்கி டிஃபன் வந்து காஃபி, ரொட்டி, அப்புறம் வந்து முட்டை, இவ்வளோ தான் சாப்பிட்டுட்டு எல்லோரும் ரெடியாகி நாங்கள் 3 பேர் தான் ரெடியாகி இந்த கேபிட்டனோட கடையில் போய் சாப்பாடை பேக் பண்ணிவிட்டு போகலாம். இங்கே ரொம்ப நாளாக இங்கே வந்து சாப்பிட ரொம்ப நாள் ஆசை. ஏன்டா ஏற்கனவே பிள்ளைங்களை சாப்பிட்டது, இங்கே வந்ததுக்கு வரலை. ஃப்ரெண்டு கூட இங்கே கேளுக்கு வந்துட்டு இந்த கடைகள்லாம் வந்துடுச்சுன்னு சொன்னாங்க, நம்மளுக்கு வரலை. நான் வந்து டாமன்சராவில் தான் போகலான்னு பார்த்தேன். டாமன்சராவில் ஒன்று இருக்காது, எங்களுக்கு கொஞ்சம் கிட்ட. இது வந்து ஸ்ரீகொம்பாக்கில் உள்ள கடைப்பா. எல்லாமே ஒரே மெனு தான், ஒரே சாப்பாடு, ஒரே மெனு தான். நாங்கள் வந்து இது பக்கத்தில் இருக்கிற ஒரு அருவிக்கு போகிறோம். அதனால் சரி இங்கே இந்த பக்கத்தில் மேப்பில் வச்சு பார்த்தோம், இங்கே ஒன்று இருந்துச்சு. சரி நம்மளுக்கு போகிற வழியில் இது எப்படியே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நாங்கள் வந்திருக்கிறோம். கடை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இருந்துச்சு. இது வந்து இந்தியன் முஸ்லீம் கடை தான், ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் அரபுக்காரவங்க கடை மாதிரி கொஞ்சம் டிசைனிங் பண்ணி இருந்துச்சு. கடை பார்க்கவே ரொம்ப நீட்டாக, ரொம்ப சுத்தமாக, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இவங்களோட சாப்பாடு நல்லா இருக்குன்னு தெரியும். ஒருத்தர் ரசனைக்கு ஒரு மாதிரி இருக்கும், சரியா? ஆனால் எனக்கு வந்து இந்த கடையில் உள்ள சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே இப்போ எங்களை சாப்பிட்ருக்கிறேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இங்கே வந்து பிரியாணி வாங்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். இங்கே வந்துக்கிட்டு இருக்கலே 3 பேருமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஆளுக்கு வேறு சாப்பாடு வாங்கலாம் அப்படின்னு. ஒருத்தன் வந்து நாசி கண்டா வாங்கிட்டாங்க. ஒரு சாப்பாடு வந்து தண்டூரி சிக்கன் ரொட்டி அது வாங்கிச்சு, அது ஒன்று வாங்கினோம். இன்னொன்று வந்து பிரியாணி வாங்கினோம். தண்டூரி சிக்கன் ரொட்டி நானுங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான், ஒன்றும் ஒரு இது இல்லை. ஆனால் இந்த சிக்கன் பிரியாணி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதே மாதிரி நாசி கண்டாவும் நல்லாவே இருந்துச்சு. இந்த வெண்டைக்காய் சில்லி, இந்த உப்பு முட்டை, இந்த முட்டை, இந்த வெள்ளரி, இது ஃபுல்லாகவே வந்து தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. துவையல் எல்லாமே. ஓகேயா, நீங்கள் சாப்பாடு வாங்கிட்டு அதை வச்சுக்கிறலாம். கவுண்டரில் கேசரில் காசை கட்டிட்டு ஆர்டர் முடிஞ்சிருச்சு. அதோட காசை கட்டியாச்சு. மொத்தம் 3 பேர் சாப்பாடு வந்து 47 வெள்ளி தான்ப்பா வந்துச்சு. ஒரு பிரியாணியோட விலை வந்து 17 வெள்ளி. ஓகேயா, நாசி கண்டாரோட விலை எவ்வளோன்னு தெரியல, நம்ம எடுக்கிற பொருளை பொறுத்து இருக்கும். இந்த கடை நல்லா டிசைனிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, பார்க்க நல்லா நீட்டாக இருந்துச்சு. அந்த பக்கம் வேறு மேசை போட்டுருந்துச்சு, இந்த பக்கம் வேறு மேசை போட்டுருந்துச்சு. ஓகே, இங்கே டாய்லெட்லாம் ரொம்ப நீட்டாக, ரொம்ப க்ளீனாக நல்லாவே இருந்துச்சு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் டாய்லெட் எல்லா சாப்பிட்றதுலையுமே நீட்டாக இருக்கும். இந்தியாவில் மட்டும்தான் டாய்லெட்டை எங்கேயோ போய் வைப்பாங்க, என்னமோ அது வந்து இருக்கவே கூடாத இடத்துல இருக்கிற மாதிரி கொண்டு போய் வைப்பாங்க. அப்படியே பக்கத்தில் வந்து இங்கே ஒரு ஃபோனுக்கு லைன் விஷயமாக கேட்குறதுக்காண்டி பக்கத்துலேயே இருந்துச்சு. சரி அதையும் கேட்டு அப்படியே நாங்கள் வந்து அருவிக்கு கிளம்பிட்டோம். அருவி வந்து சுங்கேத்துவாங்கிற இடத்துல இருக்கிற அருவி. ஒரு ஆளுக்கு வந்து 5 வெள்ளி, ஒரு காருக்கு வந்து 5 வெள்ளி, சரியா? பார்க்கிங் வந்து ஜோன் 1 ஜோன் 2லேயும் போட்டுட்டு நம்ம குளிக்கலாம். 2 இடத்த பிரித்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த சைடு இன்னும் அந்த பக்கம் வேறு பக்கம் வர்றவங்களுக்கு அந்த பக்கம் அதே மாதிரி வச்சுருக்குறாங்க. அப்போ 2 பிரிவினையாக இந்த அருவியை பிரிச்சுருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா 2 கார் பார்க்கிங் இடம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. ஓகேயா, இந்த நுழையும் போது 2 இது இருந்துச்சு, நான் போகையில் தான் கவனித்தேன். இந்த கேமாலாம் நம்ம வந்து வாடகைக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டாய்லெட் வசதி, துணி மாத்திரை வசதி எல்லாமே நல்லா பக்காவாக நல்லா க்ளீனாக இருக்குப்பா. அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம இன்றைக்கி மதியம் லான்ச் வந்து கடையில் வாங்கிட்டோம்ல, 3 பேருக்கு வாங்கியாச்சு, அது இருக்குது. அதுக்கப்புறம் காஃபி இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு வந்தது இருக்குது. விரிப்பு இருக்குது, விரித்து கீழே உட்கார்றதுக்குள்ள விரிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குப்பைகள் போடுறதுக்கு பிளாஸ்டிக் பேக் இருக்குது, பிஸ்கட் இருக்குது, காஃபி இருக்குது, ஹாட் வாட்டர் இருக்குது. எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். வீட்டிலேருந்தே எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு, சரியா? அவ்வளோதான், இதுதான் எங்களுடைய பொருள்கள். நம்மளால் ரொம்ப தூரத்துக்கு 3 ஹவர் 2 ஹவர் பயணம் பண்ண முடியலண்டா கூட இந்த மாதிரி 1/2 மணி நேரம் தூரத்தில் உள்ள அறிவியலுக்கு போகலாம், 1 மணி நேரம் தூரத்தில் உள்ள அறிவியலுக்கு போகலாம். நம்மளுக்கு மனசு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அந்தந்த பூண்டோ பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும், 2 பேரும் விரிக்கலாம், விரிச்சிருக்கலாம். இந்த மேசையும் பூண்டவும் 70 வெள்ளி, பூண்டோ மட்டும் வாடகைக்கு எடுத்தோம்னா 40 வெள்ளி. ஆனால் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதேமாதிரி கேமாவும் இருக்குது, இது வேணுமா வாடகைக்கு எடுத்துக்கிறலாம். ஓகே, தண்ணி நல்லா ரொம்ப சூப்பராக, ரொம்ப நல்லா நீட்டாக, ரொம்ப சுத்தமாக, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சரியான கூலாக இருந்துச்சு. தண்ணி இந்த ஓடுது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல எப்போவுமே இருக்கக்கூடாது, நம்மளை பெரட்டி விட்டு போகிறோம். அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ஓடி வந்து நிற்கிற இடத்துல நம்ம வந்து குளிச்சிங்கன்னா நல்லது. ஓகேயா, கொஞ்சம் வயசானவங்களாம் கொஞ்சம் பார்த்து குளிச்சுக்கிறணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு குளியல் போட்டாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு மறுபடியும் இன்னொரு குளியல் போட்டு காஃபி குடிச்சிட்டு நம்ம வந்து வெளியாகணும். அவ்வளோதான். சாப்பாடு நான் இன்றைக்கி தண்டூரி சிக்கன் பிரியாணியோடது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பிரியாணி சோறு எந்த ஒரு இதுவுமே இல்லை, நல்லா ப்ளெயினாக நல்லாவே இருந்துச்சு. அதுக்கு ஒரு குழம்பு, அப்புறம் தயிர் பச்சடி எல்லாமே கொடுத்துருந்தாங்க.
உள்ளுக்குள்ளே போடுற கோழியும் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு கோழியை வந்து 4ஆக வெட்டுற ஒரு இது தான் உங்களுடைய ஸ்பெஷல். ஓகேயா, குட்டி குட்டி பீஸ்லாம் இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கிறங்களேன். சாப்பாடு ஓகே, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. 17 வெள்ளி இது வந்து தாராளமாக நம்ம கொடுக்கலாம். ஆனால் ஒரு ஆள் நல்லா சாப்பிட்றா இருந்தால் ஒரு ஆள் இது சாப்பிட்டு முடிச்சிடலாம். எனக்கு சாப்பிட முடியலை, பாதியை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நாசி கண்டாரும் ஓகே, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நார்மல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்கள் இந்த கடையை ட்ரை பண்ணல அப்படின்ட்டா அந்த கடைக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்களேன். விலை ரொம்ப அதிகமான ரேட்லாம் கிடையாது, எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு தான் அவங்களும் ரேட்டை வச்சுருக்குறாங்கப்பா. போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேயா, இப்போ சாப்பிட்டுட்டு மறுக்குளியலுக்கு போகணும். வீட்டுக்காரங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பேரன் வந்தால் ஹஸ்பண்ட் வந்தால் நல்லாயிருக்கும் அவனை கூட்டிகிட்டு வரல. நேற்று கடைக்கு வந்தாங்க, ஆனால் வந்து அவனுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாதனால விட்டுட்டு போகாமல் போயிட்டாங்கப்பா. இப்போ ஈவினிங்கு மழை வந்துருச்சுப்பா, அதனால் காருக்கிட்டால வந்துட்டோம். வந்து காஃபியை குடிச்சிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். வீட்டுக்கு கிளம்பி நேராக எங்கள் ஏரியாவில் வந்து இன்றைக்கி பசாரு, அங்கே வந்து கடைக்குள்ளே ஜாமான் இங்கே கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே ஜாமானும் இங்கே எப்போ வாங்குகிற இடத்துல நான் வாங்கிக்கிட்டு அதோட வீட்டுக்கு வந்துட்டோம். சரியா, இன்றைக்கி வந்து இரவு சாப்பாடு வந்து சோளம், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து வாங்கிட்டு வந்தேன் சூப்பர் மார்க்கெட்டில். அதை வந்து அவிச்சு உப்பு பிளாக் பேப்பர் மட்டும் போட்டு உலுக்கி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் பட்டர் கூட போடலாம், க்ரீம் இருந்தாலும் போடலாம். இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப நேரம் போடக்கூடாது, ஹாட் வாட்டரில் போடணும், எடுக்கணும் அந்த ப்ரோக்கோலி. அப்படி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இதுதான் எங்களுக்கு ராத்திரிக்குள்ளே டின்னர். ஓகேயா, இன்றைக்கி உள்ள பொழுது எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நாளைக்கு உள்ளது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம போனதுக்குள்ள டைம்னு பார்த்தா போக 1 மணி நேரம், வர 1 மணி நேரம், அங்கே ஒரு 3 மணி நேரம், மொத்தம்னு பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறோம். அப்புறம் மார்க்கெட் வாங்குறதுக்கு ஒரு 1 மணி நேரம். ஈப்போல அருவிகள் இருக்குது, பாகாங்கனாடி அருவிகள் இருக்குது, கோம்பாக்குனாடி அருவிகள் இருக்குது, ஹொலுலங்காட்டினாடி அருவிகள் இருக்குது. இந்த மாதிரி பல மாதிரி இடத்துல இந்த மாதிரி அருவிகள் இருக்குது. தண்ணி ஊற்றுற இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் மேலே நடந்து போனீங்கன்னா இந்த இடத்துக்கு உங்களுக்கு வரும். இதோட லிங்கெல்லாம் நான் உங்களுக்கு தர்றேன், நீங்கள் டைம் இருக்கல விசிட் பண்ணி பாருங்களேன். ஆனால் மண்டே மார்னிங்கு எப்பவும் போல் டிஃபன் சாப்பிட்டுட்டு இந்த கூட்டுற வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம செய்யலை, எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் அடிச்சு உடனே வேலையாலும் நம்மளை வந்து கூப்பிடல இந்த வாரம். ஏன்னா அவங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு கூப்பிட்டா தான் வருவாங்க. அதனால் எல்லாமே நம்ம செஞ்சு கூட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அடிச்சு விட்டு நூலா முடியெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் அடிச்சு விட்டு தண்ணி வச்சு துடைக்காமல் அடிச்சு விட்டு பேன்லாம் வந்து விளக்குமாறு வச்சு நம்மளுடைய கூட்டுற வீட்டில் இருக்கிற பெருக்குமாறு கூட்டுமாறு இருக்குல்ல அதை வச்சு நம்ம அதை நல்லா அடிச்சு விட்டோம்னா வாரம் இந்த தூசிகள் உங்களுக்கு இருக்காது. மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி வச்சு துடைச்சா கூட போதும். ஓகே, அதில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் துடைச்சிக்கிறலாம். இந்த மாதிரி எல்லா வகையான பேனுகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இப்போ உங்களுக்கு கீழே நின்றுக்கிட்டே நீங்கள் இது பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ஈஸியானதை நான் அடிக்கடி நான் செய்ய சொல்கிறதா அவங்கள்ட்ட வாரம் செஞ்சிடறேன். நான் எப்போவுமே வியாழக்கிழமை செஞ்சு வீட்டை துடைச்சிடுறது. இப்போ நம்ம கடைக்கு போகிறதுனால ஞாயிற்றுக்கிழமையே ஆக்கி வச்சுருக்குறோம் அந்த இதை. வீட்டுக்கு வேலை சிக்கி வர்றவங்க வந்து 2 வாரத்துக்கு ஒரு வந்து ஜன்னல் பேனு இதெல்லாம் துடைச்சி விட்டு போவாங்க. ஆனால் அந்த 2 வாரம் ஆச்சு அவங்கள கூப்பிட்டு நம்ம கடைக்கு போகிறதுனால நம்ம கூப்பிடல. சரி, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடலான்டா, இன்றைக்கி நம்ம வந்து நேற்று வெளியே போயிட்டனால கூப்பிடலப்பா, அவ்வளோதான். நம்ம வீட்டில் இருக்கையில் கூப்பிட்டுக்கரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா காலையில் 8 மணிக்கு வந்துடுவாங்க, நம்மளால் எந்திரிக்க முடியல. 10 மணிக்கு தான் முழிப்பே வருது, அந்தளவுக்கு தூக்கம் அழுத்திடுது. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் அடிச்சு விட்டாச்சு. ஹாலு 2 ரூம்பு எல்லாமே செஞ்சாச்சு. இப்போ இந்த டைனிங்கும் கிச்சனும் மட்டும் இருக்குது. அதையும் வந்து எல்லாத்தையும் நல்லா அடிச்சு விட்டு கூட்டிட்டேன்டா. வீடு துடைக்கிறது வந்து மேலேயும் கீழேயும் என் வீட்டுக்காரவங்க நீங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எப்போவுமே அவங்க தான் செய்வாங்க, மேலே மட்டும் நான் துடைக்கிறது வழக்கம். இந்த வாரம் அவங்களே செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அவங்க இப்போ தான் எந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு இந்த வீடு துடைச்சிக்கிட்டு இருக்கிறா. நான் வந்து சரி இன்றைக்கி வந்து மீன் குழம்பு ஆக்கி மீனை பொரிக்கணும். இந்த குடல் இருக்குது க்ளீன் பண்ணது, குர்பானை கொடுத்து இறச்சி விடுது அது இருக்குது. இதை வந்து ஹாட் வாட்டரில் ஊற்றி வெட்டிட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு குடலாம் காய்ச்சிடலாம். அப்புறம் டாய்லெட் கழுவணும். இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு முள்ளு மீனை வந்து வெங்கனா மீன் அதை வந்து குழம்பு வச்சுட்டு கும்பலா மீனை வந்து பொரிக்க போகிறோம்ப்பா. அப்புறம் சைவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட்டில் இருந்து கைலான் கீரை வாங்கிட்டு வந்தேன், அதை வந்து கட்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மீன் குழம்பை ஊற்றிட்டு இந்த பக்கம் மீனை பொரிச்சிக்கிட்டு இருக்கிறேன். மீனை பொரித்து எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை குறைச்சிட்டு அதிலேயே வந்து கீரையை பரட்டிட்டுன்னா வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது செய்கிறதுக்கு டைம்னு பார்த்தா எனக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சுப்பா. 1:30 மணிக்கு தான் உங்களுக்கு நுழைஞ்சேன், 2 மணிக்கு கரெக்டாக வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு அடைச்சி வச்சிட வேண்டியதுதான். என் வீட்டுக்காரவங்களும் வீட்டையெல்லாம் துடைச்சிட்டாங்க. நான் கிச்சனை மட்டும் துடைக்கல. இந்த குடலை வந்து இந்த ஹாட் வாட்டருக்குள்ளே போட்டு எடுத்து கட்டிங் பண்ணி வைக்கணும். அதுக்கு
தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பாத்ரூம் உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் சாய்ச்சி விட்டு இதை கழுவணும். அப்புறம் குடலை வந்து நம்ம வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க என் வீட்டுக்காரவங்க அன்றைக்கி. இதை வந்து அவிச்சு கட்டிங் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. இது எப்போ வேணுமோ நம்ம ஆனம் செஞ்சு சாப்பிட்டுக்கரலாம்ல. அப்புறம் அந்த இடத்தையும் நல்லா நீட்டாக நல்லா சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்ருங்க. சிங்குங்க எல்லாத்தையும் இல்லைன்னா வாடைகள் வரும். அந்தந்த வேலையை அப்பப்போ செஞ்சிட்டோம்னா நல்லது. வாரத்துக்குள்ளே மார்க்கெட் ஜாமான் கோழி மீன் எல்லாமே இறால் மட்டும் நான் வாங்கலை, மற்றது எல்லாம் வாங்கி அந்தந்த இடத்துல வச்சாச்சு. நேற்றே வாங்கியாச்சு, கோழியெல்லாம் பிரித்து வச்சாச்சு, வெஜ்ஜும் வாங்கி வச்சாச்சு இந்த வாரத்துக்குள்ளது. இந்த கிச்சனை அந்த அடுப்பு மாடை மட்டும் நான் வந்து துடைக்கலை. வீட்டுக்காரவங்க காருக்கு எதை வேலை பார்க்குறக்கான்னு போயிட்டாங்க. இந்த வாரத்துடைய பழங்களும் வாங்கியாச்சு. பாத்ரூம் க்ளீன் பண்ணணும். ஒரு பொடி அளவுக்கு வாஷிங் பவுடர் துணிக்கு போடுற சோப்பு பவுட்ரு போட்டு ஒரு பொடி அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதை வந்து நீங்கள் சோப்பு பவுடரையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தூவி விட்டு தண்ணியை தொளிச்சு விட்டு கூட நீங்கள் தேய்க்கலாம். நான் இன்றைக்கி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தேய்க்கிறேன். எப்படி வேணுமோ செஞ்சுக்கிறேங்க. எவ்வளோ அழுக்கும் நீங்கள் வெறும் 5லேருந்து 10 நிமிஷத்தில் நீங்கள் கழுவிடலாம். எனக்கு கழுவுறதுக்கு டைம்னு பார்த்தா வெறும் 5 நிமிஷம்தான். சூப்பராக க்ளீன் ஆகும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேயா? துணிக்கு போடுற சோப்பு பவுட்ரு அப்புறம் உப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் டாய்லெட் கழுவி பாருங்களேன். உங்களுக்கு நல்லா க்ளீனாக போகும். ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வாரம் நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா அடிக்கடி செய்யுங்க. அவ்வளோ தரையும் எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சு இப்போ தண்ணி ஊற்றி அடித்து விட்றதாப்பா வேலை. டாய்லெட்டை பாத்ரூமை க்ளீன் பண்ணியாச்சுப்பா. சரியா? ஆனால் மதிலுக்கெல்லாம் நான் தேய்க்கலை. ஒரு காக்கிக்கு மட்டும்தான் தேய்க்கிறது, மேலெல்லாம் தேய்க்கிறது இல்லை. அது ஏற்கனவே சுத்தமாக தான் இருக்கும். அவ்வளோ எவ்வளோ நீட்டாக ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? அந்த டிப்பை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ நம்மளுடைய கிச்சனையும் தொடச்சாச்சு, முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு ஆரஞ்சு ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சரியான மழை. என் வீட்டுக்காரவங்க வெளியே போயிருக்காங்க. சரியான மழையாக இருக்குது, சரியான காற்று மழையும். நேற்று துவைச்சி போட்டது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ரொம்ப தூவானம் அடிக்குது. சரியான காற்று மழையும் நல்லா தூவானம் ஜன்னல் வரைக்குமே அடிச்சிச்சுப்பா. சரியாக நானும் குளிச்சுட்டு தொழுதுட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டேன். வீட்டுக்காரவ போன வேலையை இன்றைக்கி செய்ய முடியலையா, மழையை நல்லா திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் காஃபி கரெக்டாக 6:30 மணி ஆயிடுச்சு. காஃபி கலக்கி ரஸ்க்கு வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் மகனுக்காண்டி வெயிட்டிங். மழையும் விட்டுருச்சு. நான் நினச்சேன் ஒரு அசரை தொழுதுட்டு இந்த தோட்டத்து வேலையை போய் கொஞ்சம் கூட்டிகிட்டு விட்டு நெருப்பு வச்சுட்டு வந்துடலான்ட்டு. அது மட்டும் செய்ய முடியலை. தென்னை மட்டை எல்லாமே உளுந்து கிடக்கும் இந்த வாரத்தோடது. நாளைக்கு காலையில் இந்த வேலையை முடிச்சுட்டுண்டா இந்த வாரத்தோடது எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எப்பவும் போல் வேலைக்கு கடைக்கு போகணும். கடைக்கு இன்னும் அவர் வரலை. அப்புறம் வந்து பெட்ஷீட்லாம் இன்றைக்கி எடுப்பேன். எப்போதும் வாரம் எடுக்கிறது. இன்றைக்கி மிஷினில் போட்டாச்சுன்னு எடுத்து காய போடல. டவல் வந்து மிஷினில் போட்டு எடுத்து காய போட்டாச்சுப்பா. அதுக்கப்புறம் இது நம்மளுடைய போடுற அந்த சின்னதாக இருக்கிற சிலண்டாங்க அதெல்லாம் நேற்று ஊற வச்சிருந்தேன். சுத்தமாக மறந்துட்டேன். அதையும் இன்றைக்கி மேலே வந்தனால நல்லா யாவும் இருந்துச்சு. அதையும் புழிஞ்சு போட்டாச்சு. கீழேயே வந்து நான் போடுற ஹிஜாப்லாம் புழிஞ்சு நேற்றே நான் போட்டுட்டேன். ஓகேயா? இன்றைக்கி நம்ம இந்த இடத்தோட லிங்க் வந்து உங்களுக்கு என்ன இடம்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அதோட அட்ரஸை தர்றேன். அதே நேரத்தில் இந்த சாப்பாடு கடையும் நீங்கள் பார்த்துக்கிறங்க. அங்கே போனீங்கன்னா இந்த கடையில் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டவங்களா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி போட்ட பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நாங்கள் ரொம்ப ஹாப்பி தான். அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.